ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. எஸ், இந்த 17வது நாள் உபவாசத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மகிமையாய் நடத்தி வருகிறார். நம்ம ஜெபங்களை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். நம்மளுக்கு அவர் நல்லவராகவே இருந்து வருகிறார். ஒரு விசை கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த தடையும் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை நேர்த்தியாய் நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வெள்ள கூட இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே, உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் இங்கே ஆண்டவரை வியாபித்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் இங்கே உள்ளாவும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மதில கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் வல்லமை மிக்க தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கைகளை உயர்த்தி நன்றி இருதயத்தோடு ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. இந்த கால வேளையில உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உன்னதத்துல வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதலை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து எங்களோட இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. He is a powerful God. யாரெல்லாம் சொல்றீங்க? அவர் வல்லமை மிக்க தேவன். ஹல்லேலூயா. அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுக்காக எல்லாவற்றையும் கிரியை செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஏனென்றால் நம்மளோட கூட இருந்து நம்மளை வேண்டுதலை கேட்கிற தேவன். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம வேண்டுதலை கேட்கிறவருக்கு ஒரு நன்றி ஆராதனை இந்த வேலையில கால வேலையில. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது விதமாய் பாடுகிறான். சங்கீதம் 3:4, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு இந்த உபவாச நாள்ல கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா? எஸ், அவரோட பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களை கேட்கிறாராம். ஹல்லேலூயா. எஸ், பரிசுத்த பர்வதத்திலிருந்து உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பர்வதத்திலிருந்து, ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து என் வேண்டுதலுக்கு நீங்க செவி கொடுக்கிற நாள் இந்த நாள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை உங்களோட ஜெபத்திற்கு, உங்களோட வேண்டுதலுக்கு எந்த வேண்டுதலுக்கு பதில் வராதபடி இருக்கிறதோ அதை இன்றைக்கு அவரோட பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். எந்த ஜெபத்திற்கு, எந்த வேண்டுதலுக்கு பதில் வரலையோ என்று நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கு இன்னைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்புவதற்கு எதுவே இல்லாத சூழ்நிலை இருந்தோம், கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறல்ல, இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க ஆண்டவரை. இன்னைக்கு நீங்க கிரியை செய்வீங்க ஆண்டவரை. இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க ஆண்டவரை. இன்னைக்கு என்னோடு கூட இந்த கிரியை செய்வீங்க என்று, இந்த காரியங்கள் என்று நீ நம்புகிறாய் அல்லவோ? இதை கர்த்தர் பார்க்கிறார். இதை கர்த்தர் பார்க்கிறார். இதை தேவன் பார்க்கிறார். உனக்கு இந்த நாள்ல செவி கொடுக்கிறார் மகளே. உன் நம்பிக்கையின்படி இந்த நாள்ல அவர் பேசுகிறார். ரூத் 3:11 படி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ வேண்டிக் கொள்வதை உனக்கு செய்வேன், நீ உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மகனே. கர்த்தர் சொல்லுகிறார் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற வாக்கு அது. ஹல்லேலூயா. He is promising you this morning, hallelujah, for what and all you are waiting and praying with tears, God is telling this morning, hallelujah, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை வேண்டுதலை சுமந்து கொண்டு வந்தாய் இந்த நாள்ல தேவனோட வார்த்தையை நீ விசுவாசி, அதோட மகிமை நீ காண போகிறாய். என்றால் இந்த நாள்ல ரூத்தின் தேவன் உன் தேவனா இருக்கிறார் மகனே. ரூத்தின் தேவன் உன் தேவனா இருக்கிறார் மகளே. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அவளை கைவிட்டது. ஹல்லேலூயா. ஆனால் விடாமல் ஆண்டவரை தேடினால, விடாம அவ தேடினால தேவன் கைவிடல.
சூழ்நிலை கைவிட்டது, தேவன் கைவிடல. அல்லேலூயா, அல்லேலூயா. இள வயது விதவை, அல்லேலூயா, இள வயது விதவைக்கு போவாஸ் என்பவனை திருப்பி கொடுத்து அவளுக்கு மறுவாழ்வை கொடுத்து, எந்த இடத்துல ஒரு வேலைக்காரியாய் கடந்து போனாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் வைத்தார். இது எப்படியாப்பட்ட காரியம், இது எவ்வளவு பெரிய காரியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவ எழுந்தது கொஞ்சம், ஆனா கர்த்தர் செய்தது பெரியவைகள் அவர்களுக்கு. அவ எழுந்தது கொஞ்சம், நீ கொஞ்சமா எழுந்திருக்கலாம், அற்பமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா தேவன் பெரிதானவைகளை இந்த உபவாசத்துல உனக்கு செய்கிறார், பெரிதானவைகளை செய்கிறார். நீ விசுவாசி. அல்லேலூயா. அவள் தேவனை இடைவிடாமல் கூப்பிட்டதுனால நிறைவான பலனை கொடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் அவளை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவளோட வாழ்க்கையில பெரிதான நன்மை, அல்லேலூயா, பெரிதான காரியங்கள், அல்லேலூயா. இன்றைக்கு ஒண்ணுமில்லாத உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் மறு காரியங்களை, மறு வாழ்வை கொடுக்க அவர் பெரியவரா இருக்கிறார். நீ வாழ்க்கையை இழந்து போயிருக்கலாம், சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், திக்கற்று நிற்கலாம். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைத்து நிற்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இடைவிடாமல் அவரை கூப்பிடு. இன்றைக்கு உனக்கு செவி கொடுப்பேன் அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இடைவிடாமல் கூப்பிடுற உனக்கு அவர் செவி சாய்த்திருக்கிறார். மகளே, செவி சாய்த்திருக்கிறார். உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாளில் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்? Today is your special day in the presence of God. இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்ன்றதை நீ கேளு. ஆண்டவர் சமூகத்துல உனக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் நம்பிக்கையோட காத்துக்கொண்டு அவர் செய்வார் 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 என்று அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிற உனக்கு, உன் காரியத்திற்கு இன்னைக்கு செவி கொடுக்கிற நாள். தேவன் செவி கொடுத்தார் என்று விசுவாசி. அல்லேலூயா. உனக்கும் அந்த நிறைவான பலனை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, your situations may be bad. அல்லேலூயா. காரியங்கள் வேறதலா இருக்கலாம், முடியாததலா இருக்கலாம், உங்க கண்ணுக்கு எட்டின தூரத்துல இல்லாததா இருக்கலாம். அல்லேலூயா. அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவ எதையும் நம்பல, அவ எதையும் பார்க்கல. அவ பார்த்தது அந்த உன்னத தேவனை, நம்பி வந்த தேவனை, என்ன நடந்தாலும் விட்டு பிரிவதில்லை என்று சொன்ன தேவனை. சில வேளையில சில காரியம் நம்மளை சோர்வுபடுத்தும் போது, பிரச்சனைகள் வேதனை அதிகமாகும் பொழுது நம்ம வாயினால அறிக்கையிடுறது, எதற்காக, ஏன் ஆண்டவர்கிட்ட வந்தோம்? நிறைய பேர் புலம்புவீங்க, ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கிறோம், ஆனா என்ன செய்கிறார் என்று கேள்வி கேட்கிறீங்க. இல்ல, அல்லேலூயா. வெறுமையான பாத்திரத்தில் தான் அவரை நிரப்புகிறார். அல்லேலூயா. அவ வெறுமையான பாத்திரமா வந்த ஆண்டவர் சமூகத்துல, வெறுமையான பாத்திரமா அவளை கொடுத்தா. அல்லேலூயா. கர்த்தர் நிரப்பி மகிமையாய் நடத்தினார். அல்லேலூயா. உன் பாத்திரத்தையும் நிரப்பி மகிமையாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்பிக்கையோட கர்த்தர் ஒரு நல்ல போவாசை கொடுத்தார். இன்றைக்கு தேவனே உங்களுக்கு போவாசா இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்த நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போற தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி இதயத்தோடு இந்த பாடலை பாடுவோம். போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா என்று சொல்லி பாடுங்க என்னோடு சேர்ந்து. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ், ஆமென். எங்கள் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையே நீங்க தான் கர்த்தாவே. ஏதாகிலும் நீர் கட்டாயம் செய்வேன், விசுவாசிக்கிறோம் உம்மை. எங்களோடு இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ்
refuge. இயேசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. கற்று தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்று தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். போவாஸ் என் போவாஸ், உன் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போர்வை விரித்தேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை விரித்தேன் போடுமையா, கோதுமையால் என்னை நிரப்புமையா. போவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா என் ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. திருப்தியாக்கும் என் திருவுணவே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. திருப்தியாக்கும் என் திருவுணவே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. போவாஸ் என் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. உம் அன்பினால் என்னை மூடுமையா. Yes Lord, அன்பினால் என்னை மூடுமையா. இயேசுவே அன்பினால் என்னை மூடுமையா. உம் அன்பினால் என்னை மூடுமையா. கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. அவர் அன்பு உனக்காக சகலவற்றையும் செய்யும். அவர் அன்பு உனக்காக சகலவற்றையும் செய்யும். ஹalleluya. எதற்கு உன் இருதயத்துல பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, அவர் அன்பு உனக்காக கிரியை செய்யும். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உனக்கு மனம் இறங்குகிறார். இன்றைக்கு உன் காரியத்துல மனம் இறங்குகிறார். எதற்கு மனம் இறங்காத இருக்கிறீரோ ஆண்டவரே, எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஏன் இன்னும் இறங்க மாட்டுகிறீர் என்று கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இறங்குகிறார். இன்றைக்கு இறங்குகிறார். எதற்காக உபவாசித்து இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நீர் காத்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு அதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உனக்காக கிரியை செய்கிறார். ஏசு அவரோட பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு கிரியைகள் நடக்கப்படுகிறது. அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு கிரியை செய்யப்படுகிறது. ஓ ரகபல ஷதலபகப, ஓ நான் செவி கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஓ நான் செவி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உன் ஜெபத்திற்கு செவி கொடுத்து விட்டார். ஓ ரபா ஷதலபா, நான் ஜெபிக்கிறது உங்களுக்கு கேட்கலையா ஆண்டவரே என்று கேட்டாயோ, இன்றைக்கு சொல்லுகிறார் செவி கொடுத்தேன் என்று சொல்லி. ஓ ரபா கமல ஷதலம், ஓ ரிஹாதலோ ஷதலபா, இன்றைய நிமிஷத்திலிருந்து உன் காரியங்கள் அதிசயமாய் நடப்பதை உன் கண்கள் காணுவது மாத்திரமில்லை, உன் கூட இருக்கிறவர்கள் காண்பார்கள். உன் கூட இருக்கிறவர்கள் காண்பார்கள். ஹalleluya. கர்த்தர் செய்வார். எந்த இடத்துல நீ கூனி குறுகி வெக்கப்பட்டு நிற்கிறாயோ, பலர் கேட்கிற கேள்விகள் உன்னை துக்கப்படுத்துகிறது. பலர் கேட்கிற கேள்விகள் உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹalleluya. உன் துக்கத்தை இன்னைக்கு சந்தோஷமாய் மாற்றுகிற நாள் கர்த்தர். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நாள் கர்த்தர். ஹalleluya. யாரெல்லாம் உன்னை துக்கப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் காணும்படியாய், அவர் காதுகள் கேட்கும்படியாய் உன்னோடு கூட இருந்து மகிமையான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். ஹalleluya. நீ விசுவாசி இந்த உபவாச நாட்கள். ஹalleluya.
because all things are possible to God. Hallelujah. எல்லாமே அவரால முடியுங்க. அவர் எல்லாமே அவரால முடியும். உன் போவாசை அவர்தான். ஹல்லேலூயா. ரூத் போவாசை சந்தித்த பிற்பாடு அவளுக்கு ஒரு நன்மையும் குறைபடல. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரமாய் கர்த்தரை நம்பி அவளை ஒப்புவித்து கர்த்தர் தான் எல்லாமே என்று சொல்லி எதையும் எதிர்பார்க்காம அவர் பின்பாக வந்தவர். எதையும் எதிர்பார்க்காம அவர் பின்பாக வந்தவர். தேவன் கைவிடவில்லை. தேவன் அவளை கைவிடவில்லை. தேவன் அவளை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. உன்னையும் இதனால கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எதற்காக நம்பிக்கையோடு அழுது புலம்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. அவரது வல்லமை உனக்காக கிரியை செய்யும். ஏன்னா அவர் அன்பானவர். ஹல்லேலூயா. மனுஷனோட அன்பு எந்த சூழ்நிலை மாறி போகும் பிரியமானவர்களே, ஆனா மாறாத அன்பு அந்த தேவ அன்பு. ஹல்லேலூயா. உனக்காக சகலத்தையும் செய்யக்கூடிய அன்பு. இன்றைக்கு இந்த ஒரு விசுவாசத்தை மட்டும் கொள்ளு. இந்த நாள்ல இருந்து உங்க அவிசுவாசத்தை விட்டுடுங்க. கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார் என்று மட்டும் நம்புங்க. நீங்களே பாப்பீங்க. கர்த்தர் நீங்கள் காணும்படியாக செய்வார் உங்கள் நன்மைகளை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதப்படியில் எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களோட இடைப்படும்படியாய் இதோ கர்த்தாவே, வெறுமையாய் வந்த எங்களை, வெறுமையாய் வந்த பாத்திரமா இருக்கிற எங்களை நீ நிரப்பி இருக்கிறீர். இந்த நாளில நம்பிக்கையினால் நிரப்பி இருக்கிறீர். இது எங்கள் வேண்டுதலை கேட்டு நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, கிரியை செய்திருக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இடைப்படுவீராக. நன்றி இதயத்தோடு ஸ்தோத்திரித்து உமது பாதப்படியில் இந்த ஆராதனையை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தரே கிரியை செய்வீராக. உமது வல்லமை இங்கு அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு உமது கிருபை இங்கு வியாபித்திருப்பதற்காக நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆராதனை பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மகிழ்ந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க கிரியை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஹல்லேலூயா. எஸ் ஆமென். நீங்கள் உங்க நம்பிக்கையின் விசுவாசத்தை உங்க கரங்கள் தட்டுவதை தான் ஹல்லேலூயா தெரிகிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வேண்டியபடியெல்லாம் நீங்க செய்ய போகிறீங்க ஆண்டவரே. என்னோட கூட இருந்து பெரிதான காரியங்களை செய்ய போகிறீங்க என்று நம்பிக்கையோட இருங்க பிரியமானவர்களே. Thank you. God bless you. Please be seated. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜீவனுள்ளவர், வல்லமையானவர், வெற்றி சிறந்தவர், ராஜரீகம் பண்ணுகிறவர், மகத்துவமானவர், அழகில் சிறந்தவர், லில்லி புஷ்பம், நறுமணம் வீசுகிறவர், சிறந்ததை செய்கிறவர். அவர் தான் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான இந்த காலை வேளையில இந்த 17வது நாள் கர்த்தர் நம்ம சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுதே அவர் பிரசன்னத்தை உணர்கிறேன். உங்களோட முயற்சி வீண் போகாது. உங்களோட தாழ்மை வீண் போகாது. உங்களோட நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. உங்க விசுவாசம் அசைக்கப்படத்தக்கதாக காரியங்கள் வாய்க்கும். தொடர்ச்சியாக இந்த உபவாசத்தை கலந்து கொண்ட அன்பான தேவ பிள்ளைகளை, தொடர்ச்சியாக கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வந்த யாவரையிலும் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ எதிர்பாராத நன்மைகள் வரும். எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத சூழ்நிலை உருவாக்கப்படும். எதிர்பாராத நீர்ப்பாய்ச்சல் வரும். என் தேவன் நல்லவர். என் தேவன் நல்லவர். Thank you Holy Spirit for your presence moving in this morning time. இந்த பாத்திரத்தை நிச்சயமாக நிரப்புவார். நீ வந்திருக்க குயவன், மனவுருகிற குயவன், ராஜரீக குயவனா இருக்கிறார். அவர் அனைத்தையும் செய்வார். இந்த காலை வேளையில தாகத்தோடு வருவர்களுக்கு ஜீவத்தை கொடுத்து அனுப்புகிறவர், பாதை இல்லாதவருக்கு பாதை காண்பிக்கிறவர், உருவம் இல்லாத உருவத்தை கொடுத்து வல்லமையாக கிரியேட் செய்கிறவர். அவரை தேடி வந்தவர் ஒருபோது புறக்கணிக்கிற தேவன் அல்ல. Thank you Holy Spirit. இந்த அருமையான இந்த காலை வேளையில தேவ ஆவியானோட பிரசன்னத்தினால அவர் சமூகத்தில் நிற்கிறபடியாக, அவர் கொடுத்து அனுப்பின வார்த்தை தினந்தோறும் பேசுகிறபடியாக அவர் வார்த்தை நிச்சயம் கிரியை செய்யும். அந்த வார்த்தை வெறுமையாக அவரிடத்தில் திரும்பாது. உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது.
நீங்க விசுவாசத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், விசுவாச தொடர்ச்சி பார்க்கிறீர்கள், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். எத்தனை சிங்கங்கள் வந்தாலும், 7 மடங்கு அக்னி ஜூளைகள் வந்தாலும் உன்னை தப்ப வைக்கிறவர். ஆராபா ஷாக்கத்தி அந்தரலபா, உங்கள் முன்பாக சமுத்திரம் இருந்தாலும் வழி காட்டுகிற தேவன். சேரில் நடக்காதபடிக்கு காய்ந்த கட்டாந்தரத்தை நடத்த வைக்கிற தேவன். தண்ணீர் போல போராட்டம் வந்தால் அது நிற்க வைத்து காண்பிக்கிற தேவன். ஆராபா ஷாக்கத்தி யுரலபா, அவர் அக்னி சமமாக மேக ஸ்தம்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 17ஆவது நாள் நிச்சயமாக உங்கள் பார்வையில் வெகு தூரத்திலிருந்து தெரியத்தக்கதாக காரியங்களை வாக்கி செய்வார். ரோமர் 15:13 சொல்லுகிறது, எல்லாவது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. ஒரு குயவன் அவரோட பணியானது காலியா இருக்கிற பாத்திரம் அல்ல, உருவாக்கி அதை நிறைவாக்குற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு தலைப்புல 16 நாட்களை கவனித்தோம். நேற்று தினத்துல நற்கிரியைகளை குறித்து கவனித்தோம், ரெபெக்காளை குறித்து கவனித்தோம். அவள் படிக்கட்டு ஏறி ஏறி இறங்கி ஓயாமல் வந்தவனுக்கும் சரி ஒட்டங்களுக்கு வாய்க்கும்படி அவளை நற்கிரியைகளை காண்பித்தபடியாக ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பினார். உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த பாத்திரம் கர்த்தர் விசேஷம், நம்மளோட பாத்திரம் கர்த்தரால் வார்த்தினாலே, கர்த்தரால் வசனத்தினாலே, கர்த்தரோட அபிஷேகத்தினாலே, கர்த்தரோட நறுமணத்தினாலே, கர்த்தரோட ஞானத்தினாலே, கர்த்தரோட கிருபையாலே நிரப்பப்பட்டு இருக்கும்போது தான் அந்த பாத்திரத்துக்கு வேல்யூ இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வேல்யூவா இருக்கணும்னா பாத்திரம் முழுதும் அவர் பிரசன்னத்தை நிரம்பி இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிரியைகளை செய்தார். நேற்று நற்கிரியைகளை குறித்து பேசினார். இன்றைக்கு பாத்திரம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது பாத்திரத்துக்குள்ள ஏதாயிலும் போடணும். இப்ப பாத்திரத்தில் இன்னைக்கு பொருட்களை போட போறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 2:24 சொல்லுகிறது, அறிவினாலே அறைகளில் அருமையும், அறிவினாலே அறைகளும் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். பொருட்களாலும் நிறைந்திருக்கும். இன்னைக்கு உங்க விசேஷமா உங்க பாத்திரத்துல என்ன நிறைந்திருக்க போது? பொருட்களால் நிறைந்திருக்க போது. அது வைடூரியமா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், எனிதிங். உங்க பாத்திரம் நிரம்பி இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அறிவினாலே அறைகள்னால் அருமையும் இனியுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். பொருட்கள் மாற்றம் சொல்ல, பொருட்களும் அதுக்கு முன்னாடி சகலவித. நீ எதிர்பார்க்க கையை விட்டு எடுக்கும் பொழுது சகலவித எதிர்பாராது கூட பாத்திரத்துல வரும். சமாதானம் மட்டும் இல்ல, நீ எதிர்பார்க்காது வரும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், யார் ஒன்னும் எடுத்துக்கோங்க, பார்க்கறவங்க எடுத்துக்கோங்க, வந்தவங்க எடுத்துக்கோங்க, கேட்கறவங்க எடுத்துக்கோங்க. எதிர்பாராத உங்க பாத்திரத்துல ஒரு பொருள் வரும். அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைக்கு ஆவியன் நம்மோட பேச விரும்புகிறார். தேவன் நம்முடைய பாத்திரத்தை அருமையான இனிமையான பொருட்களால தேவன் பாத்திரத்தை நிரப்பப்படுகிறவர். அவர் உண்மையும் வல்லமையும் மகத்துவமானவரா இருக்கிறார். சிலர் யோசிக்கலாம், பா சுகமா இல்லைன்னா சுகத்தை கொடுப்பாரு, பணம் இல்லைன்னா பணத்தை கொடுப்பாரு, சூழ்நிலை கொடுப்பாரு, பொருள் கூட கொடுப்பாரு. ஆமா, நம்ம தேவன் பொருள் கூட கொடுப்பார், அதிசயமா கொடுப்பார். நேத்து கூட சொல்லும் போது ஒரு சாட்சி வந்தது, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் வாங்க, எஸ் பொருள் கொடுத்தார். எப்படின்னா எங்க வீட்டுல இல்ல, ஒருத்தர் வீட்டுல வந்தான். கர்த்தர் சோத்திரம். அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. தாகத்தோடு கேட்கறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். நான் சோத்திரிக்கிறேன். எதுக்கு? நான் அவங்க வீட்டுல போன ஒரு மீட்டிங் நடந்து, நம்ம வீட்டுல சகோதரியோட வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்து சோத்திரம். அவங்க வீட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ நான் எப்பவுமே எங்க போனாலும் எனக்கு கோக் வாங்கி வச்சிருவாங்க, டயர்டாக வாங்கி கொடுத்தாங்க. சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வாங்கி வச்சுட்டாங்க. சின்ன ஸ்பீட்ஸ். அவங்க ஃப்ரிட்ஜ் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ண, ஆண்டவரே ஆண்டோட பிள்ளைங்களுக்கு ஃப்ரிட்ஜ் சின்ன இது ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 நாள் கழிச்சு சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்போ நினைக்கும் போது என் தேவன் நினைவுகளை அறிந்திருக்க தேவன், நான் தேவனுக்கு சோத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 15:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் என்னதான்? நீதிமானோட வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அதிக பொக்கிஷம் உண்டு. நான் உண்மையா சொன்னீங்க, நீதிமான இருப்பீரானால் உங்களோட வீட்டுல பொக்கிஷங்கள் உண்டு. நீங்கள் கேளாமலே பொக்கிஷங்கள் வரும். அன்பான தேவபிள்ளை, வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதோட எல்லா நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அப்ப எல்லாம் அவருதுன்னா எல்லாம் நமக்கு தான். அல்லையா? அல்ல, வரும். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப அவர் பொண்ணுனா நம்ம பொண்ணுதான். அவர் கொடுப்பார். யாரு கொடுப்பாரு? நீதிமானோட வீடு எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பொருட்கள் நிறைந்திருக்கும். ஒரு நீதிமானோட வீடு தேவனான் உச்சிதமான பொருட்களையும் தேவன் நம்முடைய தேவன் பாத்திரத்தை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாம் இதை குறித்து தெளிவாக ஒரு காரியம், எப்பவுமே ஒன்று சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க. இவன் வாங்கி கொடுப்பான்,
இவன் அதை செய்வான், அவன் அதை பண்ணுவான், அவன் கொஞ்சம் வசதி வாய்ட்டா செய்வான் மட்டும் நினைக்காதீங்க. செய்யவே மாட்டான். வாய் சொல்லும், கை வராது. மீறி கை வந்தாலும் உள்ள வாங்கி கொடுக்குற நேரத்தில் இது தேவையா உனக்கு, வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும், கை சொல்லிடும். அப்புறம் பார்க்குற சிஸ்டர், நான் சொல்லுவேன், நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறபடி ஒரு வைராக்கியமா இருங்க. எக்காரத்தை எந்த மனுஷன் எதிர்பார்க்க மாட்டப்பா, நீங்க தருவீங்க. ஏன்னா பொண்ணு வெள்ளியும் அவருடையது. அவருமே இருக்கும்போது, இந்த உலகத்துல எல்லாம் அவரு இருக்கும்போது அவர்தான் எந்து. உதாரணம் இருக்கு, உஷாவும் டேபிள் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு எதை கொடுத்தாலும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தா எங்களுது. நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பாவை தேவன், அம்மையாவது அவர் இருக்கார், அவர் கரத்துல இருக்கிற நம்ம எல்லாத்தையும் கொடுப்பார். இங்க சோதோம் ராஜா ஆபிரகாம் நபிக்கு சொல்லுகிறான், ஜனங்களை எனக்கு தந்தரலும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னதே வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்கள் 21 இருந்து 22 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு அவன் சொல்றான், ஜனங்கள் எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், பொருட்களை எடுத்துக்கப்பா என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாம் பாருங்க, நம்ம தகப்பன் எப்படி சொல்றாரு, ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று, ஆபிரகாமே நீ ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, நீ சொல்லாதப்பா, நீ தான் கொடுத்துட்டு நான் தான் ஆசை வச்சு நீ சொல்லு, அது சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளின் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கையை உயர்த்தி சொல்றான், ஏப்பா உன் செருப்பம் தேவையில்ல, உன் செருப்புல இருக்கிற பெல்ட் கூட எனக்கு தேவையில்லை. கேவலப்பட்டுட்டான் சோதம் ராஜா. ஏப்பா உன் செருப்பம் தேவையில்ல, செருப்புல வார் தொங்குது பேர், அது கூட எனக்கு தேவையில்லை. எங்க அப்பா ஐஸ்வர்யம் நல்லதும் கொடுப்பார். நாளைக்கு நீ உப்பே சொல்ற, எந்த மனுஷன் பொருள் கொடுக்கணும் எது கொடுக்கன்னு நம்பாதீங்க, கொடுத்துட்டா கடைசி சொல்லுவான். சிஸ்டர் ஞாபகம் தான், அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன், அதுவும் எப்ப தர கேட்பான், 4 பேர் எதுக்கு கேட்பான், எதுக்கு தெரியல. ஆனா நம்ம தேவன் கொடுக்கறதும் தெரியாது, செய்யறதும் தெரியாது. என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஆபிரகாம் சொல்லுகிற காரியம், சோதம் ராஜாவின் இடத்துல நீ எனக்கு எதுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னுடைய செருப்பின் வார் கூட எடுக்க மாட்டேன், என் தேவன் தருவார் என்று, சர்வல தேவன் எனக்கு ஒருவர் இருக்கார் என்று சொன்னான். எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவன் எனக்கு தருவார், என் தேவன் எனக்கு தருவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரனா, ஆனாலும் ரெட்டிப்பா கொடுத்தார். என் தேவன் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிங்க, தேவன் நிச்சயமா செய்வார். உங்கள் வீடு பொருட்களால் எப்படி இருக்கணும், இனிமையும் அருமையும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். அது லாஸ்ட் எண்டிங்ல பிறகு சொல்றேன். உண்மையாக நீ நீதிமானாக இருப்போமானால் தேவன் நமக்கு வேண்டியபடி எல்லா பொருள்களையும் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:12 வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. யாரால வருகிறது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. மற்ற மனுஷன் அவரால் வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் எல்லாத்தையும் பூமி ஆளுக. வண்ணாந்தரமா இருந்தது, உண்டாவதாக சொன்னார், வார்த்தையில உண்டானது. ஒழுங்கு கிரியையா இருந்தது, ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார், உருவாக்கி கொடுத்தார், எல்லாத்தையும் படைத்தவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், யாரவனோர் மேன்மைப்படுத்துவாரு, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவரோட கரம். அதனால சொல்றேன், நீங்க எல்லாம் குயவன் கரத்துல இருக்கிறீங்க. ஐஸ்வர்யம் வரப்போதுன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, பொருள் வரப்போதுன்னு ஆமேன்னு சொல்லுங்க. யாரோ வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கு புதிய சோஃபா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோஃபா வரப்போகுது, புது சோஃபா. இதுல நானும் உனக்கு கை எடுத்துக்கிறேன், எடுக்கும் வரட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யான் குறைகளை வாக்குவர். என் தேவன் வாக்கு மாறாதவர். இல்லாதவர் ஆசீர்வதிக்க மேன்மையில அவர்கிட்ட இருக்கு. அவர் நிச்சயம் கொடுப்பார். ஏன்னா அவர் கரத்துல வருமா. ஏன்னா குயவன் உருவாக்கும் போதே யோசிச்சு உருவாக்குவாரு. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு பெயிண்ட் வர்ணெல்லாம் பூசிட்டாரு, இப்ப பொருட்கள் நிரப்புறாரு. இன்னும் 3 நாள்ல பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இங்க பாக்குறத வடிவமைக்கிற குயவன் எல்லாம் ஆகும் என்று முதல்ல 3 நம்முடைய வீட்டில் எல்லா பொருட்களும் அவரால் வரும் என்று இந்த பாத்திரத்தை நிரப்ப முடியும் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒன்று, இந்த பொருட்கள் தருகிறவர் தேவன் என்று மறக்க கூடாது. நான் தான் வாங்கினேன் மட்டும் சொல்லக்கூடாது, அவர் தான் கொடுத்தார். நீங்களே வாங்கி போட்டாலும் கர்த்தர் வாங்கி கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். நீ அப்படி சொல்லி பேரு அடுத்த போல் ரெடியா இருக்கும்.
நான் தான் வாங்கினேன். அடுத்த பொருள் வர கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ரொம்ப நாள் ஜெபம் பண்ண கர்த்தர் அழகாக நடத்துறார். கர்த்தர் மூலமா என் மூலமா கிரியை செய்யறார். கர்த்தர் மூலம் நடத்துறார். கர்த்தர் முன்பாக தாவீது ஏன் வரவர் விருத்தி கிடந்தா கர்த்தரை எப்போதும் முன்பாக வச்சிருந்தான். கர்த்தரை முன்பாக எல்லாம் இன் எவரி சிச்சுவேஷன். அவருக்கு கொடுக்கல, நீங்க தான்ப்பா பொறுப்பு, நீங்க தான்ப்பா பொறுப்பு. எனக்கு நீங்க தரலையா, ஓகே, உங்களுக்கு தெரியாம நடக்க போறது இல்லை. ஏன்னா சொல்ல உன் தள்ள இருக்கிற முடி ஒண்ணு கூட விழுத்து கூட அவர் கேட்டுதான் செய்யணும், அவருக்கு தெரியும். ஸோ அப்படி ஆளுகை செய்யும் பொழுது அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் 1 சாமுவேல் 2:7 சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். நல்லா கவனிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவப்பிள்ளை, நம்ம தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போமானால், அவருடைய கரத்தில் பயந்து இருப்போமானால், நம்முடைய பாத்திரத்தை நிரப்பி நிச்சயமாக நம்ம ஒரு சாட்சியாக வைக்கக்கூடிய ஐஸ்வர்யான் அவரை நம்பினபடி கண்டிப்பாக பொருட்களால் நிரப்பப்படும் விசுவாசிக்க வேண்டும். இலவசமா வந்தாலும் கர்த்தர் கொடுத்தால் மற்ற பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, மனுஷன் கொடுத்தான் என்று கேள்விப்பட்ட பேரை வாங்குறதோட தேவன் கொடுப்பாரனால் அது நித்தியம் சாட்சியாக இருக்கும். யோசேப்பு ஒரு நேற்று ரெபெக்காளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு யோசேப்பை குறித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோசேப்பு என்ற பாத்திரத்தில் ஒரு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு காலத்துல யோசேப்பு சிரமப்பட்டவன், அடிமைத்தனத்தினவன் என்று அனுபவித்தான். ரொம்ப கடினமான பாதை யோசேப்புக்கு. யோசேப்பு தகப்பன் அவனுக்கு ஒரு அழகான அங்கியை கொடுத்தார். ஆனால் அவனோட சகோதரன்கள் காயப்படுத்தி அங்கியை அவனிடத்திலிருந்து பிரித்து பிடிங்க எடுத்தார்கள். சரி, ஓகே, அவனை நிர்வாணம் கூட படுத்திருக்கலாம். கையும் காலையும் கட்டி அவனை விற்று போடுற என்று வேதாசம் சொல்லுகிறது. அவன் எகிப்துக்கு போன பொழுது அவன் வேலை செய்கிற இடத்துல அங்கேயும் ஒரு ஸ்திரீ அவனுடைய வஸ்திரம் எடுத்துக்கோ. இங்க அண்ணன் தம்பிங்க வஸ்திரம் எடுத்துக்கிறானுங்க, அங்கேயும் வஸ்திரம் எடுக்கிறாங்க. அனைத்தையும் இழந்து விட்டான். ஒரு நாள் அவனை சிறைச்சாலைக்கு வந்தது. ஒரு நாள் வந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்தது. அவனோட பார்வோட கண்களை தெய்வம் கர்த்தர் செய்தார். ஒரு நாள் வந்தது. விசுவாசிகள் சொல்லுங்க, ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வந்தது. அது இந்த 17வது நாள். அது இந்த 17வது நாள் தயவு கிடைக்கும். அவன் பிளான், யோசேப்பு சிந்த எண்ணம் எல்லாம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தா போதும். அவன் மைண்ட்ல என்ன ஓடுது? சிறைச்சாலையிலிருந்து வந்தா போதும். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது நினைச்சானா, நான் சிங்காசனம் உட்கார போறேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் நினைச்சு பார்த்தனா? நீங்க கொஞ்சம் நினைப்பீங்க இதெல்லாம் நடக்கும், அது நடக்கும். அவன் அதை கூட நினைக்கல. சொல்லு, நினைக்காதீங்க. நினைக்காத நேரத்தில் செய்கிறத தேவன். யோசேப்போட பிளான் என்னன்னா, பா நான் உண்மையா இருந்தேன், எங்க அப்பாவுக்கும் உண்மையா இருந்தேன். வசனம் தான் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணா சொல்லுவான். அண்ணனுக்கு எதிர்த்து கேட்கல, வித்து போட்டானுங்க, கை நீட்டல, பேசல, தாழ்த்தினா தாழ்த்தப்படுற வாழ்த்தப்படுவான். தாழ்மையா இருங்க. சபையில தாழ்மை, வீட்டுல தாழ்மை, போதர மக்கள் தாழ்ந்த, உன் பெரியவங்களுக்கு அப்பா அம்மாக்கு தாழ்மை, உன் சிறு பிள்ளைங்களுக்கு அன்பை செலுத்து. தாழ்மை இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். இதுவும் ஒரு கனி. இந்த கனிலாத பாத்திரம் நிரப்பதற்கு எல்லாம் சகலமும் வரும். பொருட்கள் யோசேப்புக்கு ஒண்ணும் தெரியல. அவனோட பிளான் வெளியே வந்தா போதும்பா. வெளியா சில யோசிப்பீங்க, சில நேரத்தில் சில ஒரு ப்ராப்ளத்தில் வச்சிருப்பீங்க. இந்த உபாசனை சொல்ற தீர்க்கதரிசனமா எப்படியாவது இருந்து வெளியே வந்தா போதும். அதான் நினைக்கிறீங்க. நினைக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வேற கூட கேட்கல, எனக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா கூட கேட்கல, இதுல இருந்து வெளியே வந்தா போதும் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்கி ஆமென் சொல்லு. நானே சொல்லுவேன் ஆமென். இதுல இருந்து வெளியே வந்தா போதும். ஏன்னா இப்போதைக்கு உங்க ப்ராப்ளம் பெருசு, உண்மைதானே? இப்போ அன்னைக்கு யோசேப்போட ப்ராப்ளம், அவன் ஒன்னும் பண்ணல, ஆனா சிறைச்சால. நீ நல்லா ஜெபிக்கிற, நல்ல வேதத்தை வாசிக்கிற, தசமாக கொடுக்கிற, சபையை தாங்குற, ஏழைகளுக்கு கொடுக்கிற, எல்லாம் பண்ற, ஆனா ஏதோ ஒண்ணு சிறைச்சாலை போல உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஜெபம் இதுல தப்பு வைங்க ஆண்டவரே. என்ன சொல்றீங்க? இதுல இருந்து இன்னைக்கு ஆண்டு திரும்ப பேசுறேன், ஏதாவது தப்பு வைங்க, எது பண்ணாலே போதும். யோசேப்பு அப்படிதான் பண்ணான். அப்பா என்ன
போதும் இங்க இருந்து ஏதாவது பண்ணி வெளியேடுங்க. அவனோட பிரயாசம் அவனுக்கு என்ன ஆனா அவன் ஒருபோதும் இல்லை. அவனுக்கும் பொருட்கள் தேடி வருது, அந்த பாத்திரத்துக்கும் பொருட்கள் தேடி வருது. வசனத்தை காண்பிக்கிறேன். ஆதியாக 14:41 அதிகாரம் 42 43 வசனத்தை பார்க்கும் பொழுது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த என்னது, அவன் கொஞ்சம் சிறைச்சாலை வெளியே வரணும்னு பிளான் பண்றான். ஆனா பார்வோன் கையில போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை என்னது, முத்திரை மோதிரம். தட் மீன்ஸ் முத்திரை போட்ட அசைன்மெண்ட் அவன் தான் அல்லத்துக்கு ராஜா. முத்திரை மோதிரம் ஒண்ணு கொடுக்கிறாரு, கிழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. யோசேப்பிங்க என்ன, யோசேப்போட பிளான் என்ன, வெளியா வந்தா போதும், மோதிரம் தேடி வருது, பொருட்கள் தேடி வருது. நான் சொல்றேன், உங்க பாத்திரத்தை தேடி வரும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது வாசிமா, அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு ஒரு சீசன் வஸ்திரத்தை புடிங்கிட்டு போனாங்க. இரண்டாவது சீசன் ஒரு நாள் வந்துருச்சு, ராஜா வஸ்திரம் கொடுக்கிறார். அவங்க அப்பா வஸ்திரம் எவ்வளவு இருந்திருக்கும், சுமாரா தான் இருந்திருக்கும். ஆனா ராஜா வஸ்திரம் மேன்மை, ராஜ வஸ்திரம் வல்லமை. இந்த 17வது நாள்ல ஒரு நாள் யோசேப்புக்கு வந்தது, அது இந்த 17வது நாள். உனக்கு முதல் முத்திரை மோதிரமா உன்னை வைப்பார். இரண்டாவது பொருட்கள் வஸ்திரம் தேடி வருது. மூணாவது அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஜெயில வெளியே வந்தோன்னா பொண்ணு செயின் வேற. அல்லேலூயா. அண்ணனுங்க புடுங்கினானுங்க, அண்ணனுங்க வித்து போட்டானுங்க. சிறைச்சாலைவன் எப்படியாவது வெளியே வந்தா போதும்னு நினைச்சான். நினையாத நேரத்துல உன் தகப்பன் செய்வார். உன் பாத்திரத்துல பொருள் கண்டிப்பா வரும். இந்த வருஷம் இந்த 17வது நாள்ல இருந்து அடுத்த வருஷம், உண்மை தீர்க்க சொல்றேன், அடுத்த வருஷத்து நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பொருட்கள் உங்க பாத்திரத்துல, வீட்டுல, மனசுல எல்லாம் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் உன்னோட பேசுறதுக்கு பாஸ்டர் இல்ல, பாஸ்டர் மூலமாக பேசுறது சர்வ வல்ல தேவன். முதல் மோதிரம், இரண்டாவது வஸ்திரம், மூணாவது பொன்னான செயின். தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி ராஜாக்கு அடுத்தது காரம் கொடுக்கிறார். என்னது, கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயில இருந்தவனுக்கு அவன் எதிர்பார்த்தான். அவன் ஜெயில இருந்து வரும்போது, ஆண்டவரே எனக்கு மோதிரம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வஸ்திரம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு செயின் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு. அவன் எதுவுமே கேட்க. அவனோட பிளான் என்னன்னா, வெளியே வந்த. உங்க பிளான் என்ன, வெளியே வந்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு. என்ன கொடுப்பாரு, ஃபர்ஸ்ட் உன்னை ஒரு முத்திரை மோதிரம் வைப்பார். யாருக்கும் தெரியல, புது வீடு வாங்குவீங்க, போயிட்டு முத்திரை தாள்ல கையெழுத்து போடுவீங்க. பார்க்கிறவங்க எல்லாருமே யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எடுத்துக்கோங்க. இது பொது முத்திரை மோதிரம். இரண்டாவது வஸ்திரம், ராஜ வஸ்திரம். மூணாவது யாராவது சொல்லிருப்பீங்க, பொன் சரப்பணி. வெளிசகத்தை மாத்த கூட முடியல, என்னால போயிடுச்சு. உன்னை எத்தனை நாளைக்கு இதை போடுறது. ஒரு நீங்க கணவன் நினைக்கலாம், என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுன்னு நினைக்கிறேன், கையில ஒண்ணுமே இல்லை. பொண்டாட்டி நினைக்கலாம், இந்த ஆளக்கால மண்ணு கட்டி 10 வருஷமா இருக்கிற, எனக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கல. ஏன்னா வாசல் எல்லாம் கேட்பாங்க, தப்பே இல்லை. எல்லாம் பணக்கார வரல, எல்லாரும் வயிற்றுக்கும் பசிக்குது. ஒரு கேட்பாங்க, நல்லா உழைக்கிறான் அந்த மனுஷன், வீணா செலவு பண்றான், மாசம் மாசம் ஏதாவது செய்ய. அடுக்கலன்னா ஒரு இது ஒரு சீட்டு போட்டுனாலும் தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துருப்பானு ஒரு எண்ணங்கள் இருக்க ஒருத்தருக்கு. நான் சொல்றேன், உனக்கு செயினும் வரும், மோதிரம் வரும், ராஜவஸ்திரம் வரும், செயின் வரும், ரெண்டாவது காரும் வரும். நான் சொல்றேன், கார் வாங்க ஆசைப்படுறது, கார் வரும். இதுல இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைக்கிறீங்க. அவனுக்கு வசனம் சொல்லுது, இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியா வச்ச ப்ரமோஷன். இந்த 17ஆம் தேதி 17ஆவது நாள் உங்க பொருட்களை கொடுத்து ப்ரமோஷன். நான் சொல்ற வேலையில ஒரு ப்ரமோஷன், குடும்பத்தில் ஒரு ப்ரமோஷன், தாயாக ஒரு ப்ரமோஷன், அப்பாக ஒரு ப்ரமோஷன், வீடு வாங்க ஒரு ப்ரமோஷன் இருக்குது. அடுத்த லெவல் போனதா ப்ரமோஷன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சதை நான் காய வச்சு கொடுக்கிறேன், உனக்கு இந்த நாளில் நிலைத்தும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா அந்த அன்பான தேவ பிள்ளை யோசேப்பு ஒன்றும் கேட்கவில்லை. அனைத்து பொருட்களும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் யோசேப்பு உயர்த்தினார். அப்போது அந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீதிமொழிகள் 24:4 சொல்லுகிறது, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். யோசேப்பு எப்படி நிரம்பிச்சு, அருமையும் இனிமையுமான
சகலவித பொருட்களும். ஒன்னு ரெண்டு இல்ல, ஜெயில இருந்தவனுக்கு வெளியே வான்னு சொன்னவனுக்கு மோந்திரம், வஸ்திரம், செயின், காரு, வீடு என் தேவன் அழைத்து கொடுத்தார். நீ நினைக்கிற நான் சீக்கிரத்துல நான் தான் தேவன் என்று காண்பிக்க போறேன்னு சொல்றாரு. தேவ பிள்ளை உங்களை மாற்றம் அல்ல, உங்களை பொருட்களா நிரப்பி மற்றவர்களுக்கு பொருட்களை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை செய்வார். ஏன் தேவன் அந்த விசுவாசம் உங்களை மட்டும் உங்களை நிரப்பி பொருட்களை கொடுக்க வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இது நம்முடைய தேவன் சாதாரண லேசான தேவனுக்கு லேசான காரியம். அவர் வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப வல்லவர். எப்போது நம்ம வீடு இப்படிப்பட்ட பொருட்களை ஆசீர்வதிக்கப்படும் நிரம்ப வேண்டும் என்று பார்த்தால் ஒரு கொஸ்டின் வரும். அன்பான தேவன், இதற்கு நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அன்பான தேவன், இதற்கு நாம் 3 காரியங்களை. ஒன்று, நன்றாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு குறிப்பு அந்த பொருட்கள் வரவைப்பதற்கு அந்த ஜெபமானது ஒரு சாவியாக நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஒரு வீட்டுள்ள எல்லா பொருட்களையும் வச்சுட்டாரு, போய் எடுத்துக்கன்றாரு. வீட்டுல போறதுக்கு என்ன வேணும்? திறந்து போறதுக்கு ஆசீர்வாதமான ஜெபம் இருக்கும் பொழுது ஜெபம் சகலத்தையும் மாற்றும். ஏனென்றால் நீதிமொழிகள், ஏன் எங்களை மட்டும் அந்த வீட்டுல பொருளே வர மாட்டேங்குது அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். எனக்கு இதுல இருந்து எப்படி மாறலாம்னு யோசிக்கலாம், எப்படி பண்ணலாம்னு யோசிக்கலாம். எனக்கு ஆண்டு வழிவாசல கொடுக்கிற வாசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 6 சொன்னது தெரியுங்களா? அப்புறம் சொல்றேன்னு அது இப்ப சொல்றேன். நீதிமொழிகள் 6:11 சொல்லுகிறது, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயத்தம் அணிந்தவனை போலவும் வரும். ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். 47 போல தரித்திரம் நின்னுப்பான் வீட்டாண்ட. யாரே AK-47 வச்சுக்கிட்டு தரித்திரம் நின்னுப்பான். உன் ஐஸ்வர்யம் வாங்க கூடாது. நீ பிறரிட்ட நம்பி வாழாத, கர்த்தரை நம்பி வாழு. நீதிமொழிகள் இதெல்லாம் உங்களுக்கு என் வீடெல்லாம் பொருட்களை நிரப்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு இன்னும் சிலவங்களுக்கு பேச விரும்புகிறாரு. உன் தரித்திரம் நீங்க ஆசீர்வாதம் வரும். இந்த தரித்திரம் வறுக்கிறதுனால ஆசீர்வாதம் வர முடியல, அதுக்கு என்ன செய்யணும்? நிவாரணம் கொடுக்கிறாரு. நீதிமொழிகள் 6:6 சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் எங்க கத்துக்க சொல்றாரு? நீ எறும்பினிடத்தில் கற்றுக்கொள், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீங்க ஒரு நாள் வீட்டுல போயிட்டு எறும்பை பார்த்து உட்கார்ந்துருங்க, உங்க லைஃப் நல்லா கத்துப்பீங்க. அல்லையா? மழை வரத்துக்கு முன்னாடியே சேகரிச்சு வச்சிடும். அதுக்கு தெரியும் எது சூடாகுது எது அனலாகுது. அனல் இல்லாம இருக்கு. எறும்புல பார்த்து கத்துக்கன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ற, தரித்திர வீட்டு வாசல் எப்படி வரும்? பொருட்கள் வராத இருக்க காரணம் என்ன? ரீசன் சொல்றாரு, இது நீ சாவி வச்சு தொற, நீ எதிர்பாராத இடத்துல சிறைச்சாலை வெளியே கொண்டு வந்து 5 காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படி என்ன ஆண்டவரே செய்யணும்? வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 6:9-10 சொல்லுகிறது, சோம்பேறியே. ஐயோ, என்ன பேர் வைக்கிறார்? என்னது? வாய் தந்து சொல்லுங்களேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? அழுத்தமா சொல்லுங்களேன். சோம்பேறியே, எல்லாம் சொல்லுங்க. சோம்பேறியே, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்போது தூக்கத்தை விட்டு எழும்புவாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? ஐயோ 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 பா, பொருள் ரெடியா தான் இருக்கு. இதே வசந்த் அன்கோலியோ 7 மணிக்கு ஃப்ரிட்ஜ் இறங்குதுன்னா நீங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆவீங்க? நைட்டே ரெடி ஆனாங்க. அந்த இடத்த கிளீன் பண்ணுவீங்க. நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்காரன் 7 மணிக்கு வந்துடும், வண்டி வந்துடும், சீக்கிரம் ரெடி பண்றீங்களா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொருட்கள் ரெடியா இருக்கு, சாவி நீங்க தான். தூங்கத்தை விட்டு எழுந்துருங்க, தரித்திரம் வெளியே போவோம், பொருட்கள் உள்ள வரும், நகை உள்ள வரும், செயின் உள்ள வரும், வஸ்திரம் உள்ள வரும், மோந்திரம் உள்ள வரும், எல்லாம் ரெடியா தான் இருக்கு. நீ தான் எடுத்துக்க மாட்ற. கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். இன்னைக்கு சொல்லிட்டாரு, அவங்களுக்கு திட்டமா சொல்றாரு. அழகான அன்னைக்கு பேதுரை பார்த்து ஒரு பேர் வச்சாரு. என்ன பேரு? அற்ப விசுவாசம் பேச்சாரு. இன்னைக்கு 17ஆம் நாள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேரை சொல்லி நீங்க அப்படி இல்ல, நீங்க மாறிடுங்க, உங்களுக்கு எல்லாம் பொருளை கொடுப்பேன். ஏன்னா யோசேப்பை கொடுக்க தெரிஞ்ச தேவனுக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன்னா, ஆனா ஒரே ஒரு சின்னதுக்கு மகனே, சின்ன மகளே, சோம்பேறியே, ஹலோ சோம்பேறியே, போதும், தூங்குறது போதும். மொபைல் அலாரம் செட் பண்றதை நம்ம தான், அலாரம் ஆஃப் பண்றதும் நம்ம தான். பொருள் வீட்டு வாசல் தான் இருக்கு, உள்ள வராம இருக்கிறதுக்கும் நம்ம தான். சாவி திறக்காததும் இன்னைக்கு சொல்றாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு இந்த பாத்திரத்தை நான் நிரப்பி புதுசாக்கி
டஸ்ட் அடிச்சு உள்ள பொருட்களை நிரப்ப போறேன், நீ ஒன்றும் பண்ணாத, ஆயத்தமா காத்துரு, நான் சாவியை கொடுத்துறேன், உன் மகன் வரான், அப்பா எனக்கு ஒரு 10,000 வேணும், கோடீஸ்வரரா இருக்கிற, என்ன பண்ணுவேன், சாவியை கொடுத்து போய் எடுத்துக்க சொல்லு. அப்படிதான் சொல்லுவீங்க. இப்போ சபா பிரதர் இருக்காரு, கோடீஸ்வரனா இருக்கிறாரு, சடனா 2 பொண்ணுங்க வராங்க, டாடி எனக்கு ஒரு 10,000 rupees எனக்கு வேணும் டாடி, என்ன கொடுப்பீங்க? எடுத்துக்குமா. ஏன்னா நீங்க கோடீஸ்வரர், உங்களை காட்டுல நாங்க அப்பா கோடீஸ்வரர். அல்லேலூயா. அவர்தான் சொல்றாரு, நீ காலையில எழுந்து வா, நான் சாவி கொடுக்குறேன், டபுள் டோர் வேணுமா எடுத்துக்கோ, பெரிய கார் வேணுமா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா நான் கொடுக்க ரெடியா தான் இருக்கிறேன். சோபேரியே, இயற்பை பார்த்து கத்துக்கப்பா, நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீ கேட்ட ஃப்ரிட்ஜும் இருக்குது, நீ கேட்ட காரம் இருக்கு, உனக்கு 2 அடுக்கு 8 சவரம் தங்க செயின் வச்சுக்கிறேன், வந்து எடுத்துக்கன்ற. நீ தான் வரமாட்ற, நீ தான் எழுந்துக்க மாட்டியே, கட்டி பிடிச்சு தூங்குறியா கட்டல. ஆண்டு சொல்ற, மகனே, ஐ எம் ரெடி டு டூ ஃபார் யூ. யோசேப்பு கண்ணெல்லாம் மூச்சுனா நைட்டெல்லாம் எப்படியாவது வெளியே வாங்காண்டவர். அவன் தூங்கல, அவன் எண்ணல் எப்படி இருந்துச்சு, இந்த சிறைச்சாலை விட்டு வெளியே வா. சிறைச்சாலை விட்டு வந்ததுக்கு அவன் எதிர்பாராத வஸ்திரம், மோதிரம், அப்புறம் செயின், வண்டி, வீடு எல்லாமே கொடுக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசிங்க, என் கர்த்தர் சொன்னது முதலாவது காரியம் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் ஆண்டவரோடு விட்டு தங்கி இருக்க தரித்திர விளக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாம் போல நீங்க கொடுங்க, வேற ஒருத்தன் கொடுத்த செருப்பு கூட எனக்கு தேவையில்லையா, அவரே நம்புகிறேன், என் தேவன் தருவார். ராபாலா ஹத்தனி மஹந்தரிபோ தராபா லிமஹேந்தரே சகலபோ கதரிபோ லிமஹேதரிபோ லசதனி மம்மா கதலிபதோ. எஸ் மை லார்ட். வந்த யாவருக்கும், அமர்ந்திருக்கிற யாவருக்கும், கேட்கிற யாவருக்கும், இதுவரைக்கும் சோம்பலற்ற தூக்கத்திலையும் ஆண்டவர் தரித்திரத்தை கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு குயவன் சொல்லுகிறார், நான் எல்லா தரித்திரத்தையும் உடைக்கிறேன், எல்லா கட்டுகளையும் கட்டவுக்கிறேன், உன் தடைகளை நீக்கி போடுகிறேன், உன் வீட்டு வாசலுக்கு முன்பாக இந்த சர்பத்தை முறியடிக்கிறேன், மோசேயின் கோலை அனுப்புகிறேன் அந்த சர்பத்தை விழுங்குவதற்கு. இந்த 17வது நாள் சிலர் வீட்டுக்கு முன்பாக உள்ள ஜெபிக்கிறீர்கள், வீட்டு வெளியே சர்பம் படுத்துக் கொண்டிருக்கிறது. தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் வராதபடிக்கு 2 சர்ப்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, 2 சர்ப்பங்கள் பின்னிக் கொண்டு ஆசீர்வாதம் வராதபடி கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிலர் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சர்ப்ப கட்டுகளை உடைக்கிறேன், அந்த சர்ப்பத்தை விழுங்க வைக்க ஆரோனின் கோலம், மோசேயின் கோல் வருகிறது. அரபா ஷாகா லிமாக்கது ரேபே ஷாகலபா. இனி வர காலத்திலே ஆசீர்வாதம் வருகிற கண்கள் பார்க்கும், இனி அது குறையாது. ஆசீர்வாதம் வரும், இனி குறையாது. ஏனால் உனக்கு முன்பாக இந்த 17வது நாள் 5 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுப்பதற்கு தட்டி எழுப்பினவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், இந்த பாத்திரத்தை நிரப்புவேன், பொருட்கள் நிரப்புவேன். எந்த பொருட்கள் என்று கேட்டாயோ, எந்த பொருட்கள் என்று வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எல்லா பொருட்களும் வரும், எல்லா பொருட்களும் வரும். Because it's supernatural God. ஆண்டவரே, இந்த 17வது நாள் உபவாசத்தில் அனைவரும் கலந்து கொண்டிருக்கார்கள். எதெல்லாம் எழுந்தார்களோ, யோசேப்பு வஸ்திரத்தை 2 தடவை எழுந்தான். யோசேப்பு 2 தடவை எழுந்தான். முதல் குடும்பத்தின் சகோதரனால வஸ்திரத்தினால் எழுந்தான். இரண்டாவது அரண்மனையிலே அவன் வஸ்திரம் இழந்தான். ஆனால் என் தேவன் இழக்காதவர். இழந்ததுக்கு யோப் அனைத்தும் இழந்தான், இரட்டிப்பாக கொடுத்தார். யோசேப்பு 2 தடவை வஸ்திரத்தை இழந்தான், அவமானப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், சிறைச்சாலைக்குள்ள போனான். அவன் வெளியே வந்தால் போதும் என்று யோசித்தான். வேதம் சொல்லுகிறது, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறார், ஆணிதனமாக சொல்லுகிறார். யோசேப்பு 5 விதமான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமா? அதே ஆபிரகாம் தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, 5 விதமான பொருட்களை உன் பாத்திரத்தில் நான் போடுகிறேன். ராபா ஷாகதி மங்கதுரலபா ரேஃபா சிங்கலி போதரபா. உன் வருமானத்தை கூட்டி கொடுப்பார். Thank you Holy Spirit. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 17வது நாள் உம்மை நம்பி வந்த ஜனங்களுக்கு, உம்மை வந்த பிள்ளைகளுக்கு, அவர்கள் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அப்பா பொண்ணை கேட்கவில்லை, என்னை நடத்தும் என்று கேட்கிறார்கள், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கல, நீ பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் ஆட்டு கடாவை கேட்கவில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்ளார் என்று சொல்லும் போது ஆடு எங்கிருந்து வந்தது தெரியவில்லை, ஆனால் கொடுத்தவர் தேவாதி தேவன். கர்த்தர் சொல்லுவா, அவன் பிள்ளைகளே, உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ நம்பி வந்த மலையில் இருக்கிற சர்வவலர் பார்த்துக் கொள்வார். நல்ல தகப்பனே, வந்த யாவரையும்
தொடர்ச்சியாக வருகிற யாவரையும் பார்க்கிற யாவருக்கும் இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், you will be fulfilled. நீ திருப்திப்படுத்துவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நீ பிறருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல தகப்பனே, இந்த 17வது நாள் சிறைச்சாலை இருக்கிறவர்களே கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறேன். ஒன்று மட்டும் தீர்க்க தரிசனமாக இந்த கடைசி நேரத்தில் ஆவி அடப்பட்டு சொல்கிறேன், எதில் நீங்கள் சிறைச்சாலையாகப்பட்டு இருக்கிறீங்களோ, எதில் சிறைச்சாலையா இருக்கிறது வெளியே தப்பிக்க முடியலன்னு யோசிக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த சிறைச்சாலை கதவுல உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். வெளியே கொண்டு வருவது மாற்றமில்லை, உன் பாத்திரத்தில் 5 விதமான பொருட்கள் நான் வைக்கிறேன், அது உன்னை ஆசீர்வதிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 17வது நாள் எங்களோட பிரயாணத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை தினமும் எங்களை நடத்த போகிற ஓய்வினால இந்த நடத்தினவர் துதிகணத்தோடு உமக்கு நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை தாழ்த்து உமக்கு நன்றி செலுத்தி, வந்த யாவரையும் கேட்டுக்கொண்டு யாவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அனைவர் சேர்ந்து சொல்லும், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மர்மமான கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த கர்த்தரை வருகம் மட்டும் என்று எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த கர்த்தரை வருகம் மட்டும் என்று நீங்க எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு விசுவாசத்தோடு வாங்க. இன்று நடந்த பேசுவார், மறுபடியும் உங்களை பேசுவார். 17 நடத்தின 18வது நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.